இந்த கலைத்துறையில் ஏதேனும் ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மேடை நாடகத்துறையில் தனக்கென தன்னுடைய ஒரு தனிமை பாணியிலே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி வருகின்ற இவரும் உடப்பு சேர்ந்தவர் தான். இவர்கள் இந்த கலைத்துறைக்கு ஆற்றுகின்ற சேவைகள், குறிப்பாக மேடை நாடகத்துறையில் இவர்களுடைய பங்களிப்பு தொடர்பாக பார்க்கும் பொழுது கூட திரு ஐ விஜயகுமார் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக நாடகத்துறையிலே ஒரு நடிகராக, இயக்குநராக, கதை வசன கர்த்தாவாக பன்முகம் கொண்ட ஒரு நபராகத்தான் இவர் இந்த நாடகத்துறையில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி வருகிறார். அவரோடு சேர்ந்துதான் குறிப்பாக இந்த மேடை நாடகம் தொடர்பாக நாங்கள் மறந்த எங்களுடைய பொக்கிஷங்கள், சினிமா துறையினுடைய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மேடை நாடகத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பின்தங்கிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய தமிழர்களினுடைய மரபுகளையும் வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடவுளினுடைய ஒட்டுமொத்த வடிவங்கள், அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த மேடை நாடகம் என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மேடை நாடகத்துறையினூடாகத்தான் நாங்கள் அத்தனை விடயங்களையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல விடயங்களை அந்த காலம் தொடக்கம் இன்றைய நவீன யுகம் வரையில் நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பது இந்த மேடை நாடகத்துறை தான். இருந்தாலும் கூட அவர்களுக்கும் பலவிதமான சவால்கள் இருக்கின்றது. அதற்கு பின்னால் அவர்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்புக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கின்றது. அந்த கதைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் குறிப்பாக இந்த துறையில், குறிப்பாக இந்த கலைத்துறையில் அவர்கள் சாதிக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் பேச போகிறோம். வணக்கம். பல விடயங்கள் பேச வேண்டும். அதற்கு முன்பாக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை கொடுக்க முடியுமா? நான் வடமேல் மாகாணத்தின் புத்தள மாவட்டத்தில் உடப்பு மீன்பிடி கிராமத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். அந்த கிராமத்திலே மேடை நாடகங்கள், பல மேடை நாடகங்கள் பல வருட காலங்கள், குறைஞ்சதாக 30 வருட காலங்களாக நான் அந்த மேடை நாடகங்களை ஏற்றி எனது சக நண்பர்களுடன் எமது ஆடி விழாவின் போது அந்த மேடை அலங்கரித்து அந்த மேடை நாடகங்களை நாங்கள் குழுவாக ஏற்றுவோம். அந்த வகையில் நான் உதயநிலா நாடகம் என்ற பெயரினில் எங்களுக்கு ஒரு மன்றம் இருக்கின்றது. அதேபோல் ஊரில் ஒரு 12 மன்றங்கள் இருக்கின்றது. கந்தசாமி நாடக மன்றம், கதிரவன் நாடக மன்றம், உதயநிலா நாடக மன்றம், மற்றது இளைய நிலா நாடக மன்றம், இளங்கதிர் நாடக மன்றம், அப்படி 12 நாடக மன்றங்கள் உள்ளது. அந்த ஆடி விழாவின் போது அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு நாள் தேர்வு செய்து அந்த நாடகங்களை அந்த அரங்கேற்றுவோம், அந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக. அந்த வகையில் நான் இங்கு வருவது என்பது நான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆதவன் டிவி நிறுவனத்துக்கும் சக ஊழியர்களுக்கும் மற்றும் என் நண்பர் கேஜி கனகேந்திரன் அவர்களுக்கும் நான் முதற்கண் நன்றியை கூறி இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது உங்களுடைய அறிமுகம். குறிப்பாக இந்த நாடகத்துறைக்கு நீங்கள் ஈர்க்கப்பட்டதனுடைய காரணத்தை கூற முடியுமா? ஏன் நாடகத்துறையை தேர்வு செய்தது? நாடகத்துறை என்று எடுக்கும்போது எம் வம்சா வழியில் இருந்து வந்த ஒரு கலை கலாச்சார விழுமியங்களுடன் இயலிசை நாடகமும், அதோடு மேடை நாடகம்தான் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மண் வாசனையாக கொண்டு எங்கள் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த மேடை நாடகம் அமைந்துள்ளது. எந்த ஒரு கலைஞர்களாக இருந்தாலும் அந்த மேடை நாடகம் என்று வரும்போது ஒரு புத்துணர்ச்சியான ஆர்வத்தோடு நாங்கள் அந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக ஒரு குறைஞ்சது ஒரு 1 வருடம், 1 மாதம், 2 மாத கால அளவு எங்களுடைய பிரியாசத்துடன் உழைப்புகளை விட்டு அர்ப்பணித்து அந்த ஒரு மேடை நாடகத்தை அரங்கேற்றும் சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் உட்பட்டு அந்த சிறப்பாக அந்த ஆடி விழா எங்களுடைய திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நாங்கள் ஆர்வமாக செய்யும் ஒரு மேடை நாடகம் என்றே நான் கூற முடியும். குறிப்பாக நவீன காலத்தில் நாடகம் என்கின்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் நவீன கால நாடக முறை என்று இருக்கிறது, புராண கால நாடக முறை என்று இருக்கிறது. நீங்கள் எதில் அதிகமாக இயங்குகிறீர்கள்? இவை பற்றி ஒரு விளக்கத்தை வழங்க முடியும்? நான் சாதாரணமாக சமூக நாடகங்கள், சொல்லப்போனால் சீர்திருத்த சமூக நாடகங்கள், அது குடும்ப பாங்கான சீர்திருத்தங்கள், அடுத்தது காதல் சம்பந்தமான அதோடைய நல்லது கெட்டது விளைவுகள், அடுத்தது ஒரு சமூக சீர்திருத்தங்கள், குடிப்போதையோ அப்படியான சில பலவிதமான கருக்களை கொண்டு தான் நாங்கள் அந்த மேடை நாடகங்களை அரங்கேற்றுவோம். அதன் மூலமாக சில விழிப்புணர்வான சம்பவங்கள் நடக்கும். அதன் மூலமாக மற்றும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்குடைய கருப்பொருளை எடுத்து கதை அமைத்து, வசனமாக நடை அமைத்து, அதற்கேற்ற சீனரி காட்சிகள் அமைப்பு. சாதாரணமாக நாம் காட்சி அமைக்கும்போது ஒரு சீனரி அடுத்த சீனரிக்கு வர அளவுக்கு நம்ம செய்தால் அந்த ரொட்டேஷன் நமக்கு ஓடும் பவர் குறையும்.
ஆகையால் நாங்கள் ஒரு காட்சியை தெரிவு செய்யும் போது வீதி, பூங்கா, வீதி, வீடு, அப்படி நாங்கள் ஒரு கட்டமைப்போடு அந்த ரொட்டேஷன் சினிமா பாணியில் போகக்கூடிய மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அங்கே நாங்கள் நோக்கி அதை அனுபவித்து நடித்துத்தான் அந்த கதை வசனங்களை எழுத வேண்டும். அதுபோல் நடிப்பவர்களையும் நாங்கள் அந்த ஊக்கப்படுத்தி அந்தந்த காட்சிக்கு ரெடிபோக்ஷன் கொடுத்து அவர்களுடைய நடிப்பை நாங்கள் கற்பித்து அந்த காட்சியை நல்லபடியாக ஏற்றி அரங்கேறும் என்கிற ஒரு உற்சாகத்தோடு முக்கியமாக கதாசிரியர் இயக்குநர்கள் ரீதியில் அந்த பொறுப்பினை தனிப்படையாக நாங்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தில் உள்ளோம். என்னை பொறுத்தவரை பல சவால்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் நடிக்கையும் செய்திருக்கின்றேன். நடிக்கையும் வேண்டும், நடிப்பவர்களை நடிக்க வைக்கவும் வேண்டும், கதையினுடைய அம்சத்தை திறம்பட செய்து மக்களிடம் பாராட்டை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தோடு அந்த நிலையில் நாங்கள் எங்களை கொண்டு செலுத்தி அந்த முடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக அதை நான் கேட்கவும் நினைத்திருந்தேன். இயக்குனர், வசனகர்த்தா, அதே நேரத்தில் நடிகர், இவை அனைத்துமே ஒரு நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு அதிகப்படியான ஒரு உழைப்பு, அதே நேரத்தில் ஒரு தயார்படுத்தல் என்பது இருக்க வேண்டும். பலவிதமான ஒத்திகைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தயார்படுத்தல் என்பது எப்படி இருக்கிறது? ஒரு நாடகத்தை எழுதுகிறீர்கள், வசனங்களை அமைக்கிறீர்கள், அதற்கான கதாபாத்திரங்களை தெரிவு செய்கிறீர்கள், நீங்களும் அதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கும் பொழுது நீங்கள் கூறியது போல ஆடிவியலாக இருக்க ஏதோ ஒரு திருவிழாவிலே அதை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இதை தயார்படுத்தல் எத்தனை விதமான ஒத்திகையோடு அது வெளிப்படுத்தப்படுகின்றது? அதனுடைய சவால்களை சொல்ல முடியுமா? சாதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு தினமும் 1க்கு 2 முறை நாங்கள் ஒத்திகைகள் செய்வோம். குறிப்பாக நாங்கள் ஒரு கட்டத்தில் இரவு பகலாக சொல்லப்போனால் ஒரு வீடொன்றை எடுத்து அதில் தங்கியிருந்து அதிகாலையில், மதியத்தில், பின்னேரத்தில் 3 நேரம் நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து அந்த ஒத்திகைகளை பாடம் செய்து நடிப்புகளை பழகி நாங்கள் அந்த நாடகத்தை திறம்பட செய்ய வேண்டியங்கிற அந்த சவாலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது வாலிப வயசினில் செய்ததால் எங்களுக்கு அது ஒரு பெருசாக எங்களுக்கு தெரியவில்லை. குடும்ப பாங்காக அந்த கட்டுக்குள் அம்படும் போது அதிலும் பல சவால்களை சந்திக்க வேண்டும். குடும்ப உழைப்பு, குடும்ப பராமரிப்பு, அதுகளையும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம், இதையும் செய்ய வேண்டிய இருந்தாலும் நான் அதை விடவில்லை. இன்றும் வரைக்கும் நான் அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்போது புதிய ஒரு தலைமுறையினர் வந்தார்கள், அவர்களுக்கு கற்பித்து அடுத்து எங்களுடைய மன்றத்தை அவர்களுக்கு பாடம் கொடுத்தும் தற்போதைய நிலையில் வைத்திருக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் விடும் பட்சத்தில் நான் அதை கொண்டு செலுத்தி அந்த கலையை கொண்டு செல்லும் ஆர்வம் என்னிடம் உள்ளது. குறிப்பாக நான் முன்னரே கூறியது போல இந்த சினிமா துறையினுடைய வளர்ச்சி என்பது மேடை நாடகத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு நிலைக்கு கொண்டு சென்றது. இந்திய சினிமா இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது இலங்கை என்பது மிகப்பெரிய அளவில் மிக வேகமாக அதில் பாதிக்கக்கூடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையிலும் இன்னுமே சினிமா துறையில் தமிழ் சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையவில்லை என்றாலும் கூட மேடை நாடகம் அதிலும் கீழான ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சவால் இருந்திருக்கும் தானே. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது நிகழ்காலத்தினுடைய இந்த உங்களுடைய போக்குகள்? பொதுவாக நம்ம ஊர் கலைஞர்கள், நம்ம ஊர் படைப்புகள் வெளிப்படுத்துவதும் குறைவு, அதை பாராட்டுவதும் குறைவு. இப்போதைய சினிமா மோகத்தில் மேடை நாடகங்களும் சரி, எதுவித ஒரு கலை அம்சமான விழாக்களோ கலை நிகழ்வுகளோ இன்னைக்கு மழுங்கடிக்கப்பட்டு தான் வருது. அதை நம்ம சவாலின் மத்தியில் தான் கொண்டு சென்று நம்ம பேர் வாங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் அதை விடுவதாக இல்லை. ஆனால் இதில் மனம் சலிச்சு விட்டு ஓடுபவர்கள் அது அப்படியே போய்விடுகிறார்கள். அந்த கலையை அதோடு அழிந்து விடுகிறது. இருந்தாலும் பொதுவாக எங்கள் உடப்பூரை பொறுத்த வரைக்கும், உடப்பு மண்ணை பொறுத்த வரைக்கும் கலைங்கிறது அழிவதே இல்லை. இன்றைக்கி கலையை உருவாக்கும் ஒரு மையமாகத்தான் இன்றும் உடப்பு கிராமம் இன்றைக்கு இருந்து வருகின்றது. உடப்பு கிராமம் என்றாலே அது இந்தியாவில் வந்த ஒரு மறு வளமண்டே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் எங்கள் மூதாதையர் இந்தியா ராமேஸ்வரத்தில் அக்காமடம் தங்கச்சி மடத்தில் இருந்து தான் இங்கு இடம்பெயர்ந்து இந்த உடப்பில் அமர்ந்திருக்கின்றார்கள்ங்கிறது எங்களது வழிவார். அதுபோல் இந்தியாவில் உள்ள கலைத்திறன் எங்கள் ஊரில் இருக்கின்றது. அதை வளர்த்து வருகின்றோம். இருந்தாலும் அதற்குரிய ஒத்துழைப்பு இப்பத்தைய காலகட்டத்தில் குறைவு என்று தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நாங்கள் சவாலின் மத்தியில் தான் அந்த கலை அம்சத்தை கொண்டு செல்கின்றோம். இருந்தாலும் சினிமா பாணியில் தான் இருந்த போதிலும் எங்கள் சில மேடை நாடகங்களை இப்போது அரங்கேற்றியும் வருகின்றோம். அதனால்தான் இப்போதைக்கும் அந்த மேடை நாடகங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் புராண வரலாறு நாடகங்களை செய்யும் போது அங்கே அதற்குரிய எதிர்பார்ப்பு இல்லை.
செய்யும்போது மக்கள் மத்தியில் பாராட்டும் இல்லை. அவங்க அதை பார்க்கிற ரசனத்தன்மையும் இப்போதைக்கு மழுங்கடிக்கப்பட்டுவிட்டது. இருந்தாலும் சிலவிதமான இதுகளை நாங்கள் விடுவதில்லை. இருந்தாலும் அவர்களை மெருகூட்டி அடுத்தது மெட்டுக்களையோ சினிமா பாணியிலோ அவர்களுக்கு ஏற்ற முறையிலான அந்த ரசனைகளை அதுக்குள்ளே உட்புகுத்தி அந்த கலையை அழிய விடாமல் நாடகக் கலையை கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆதங்கமும் கூட. நிச்சயமாக நீங்கள் கூறும்போதே தெரிகிறது, உண்மையில் இந்த கலை இன்னுமே வாழ வேண்டும், உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நவீன காலத்தோடும் ஒத்து போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அனைவருக்குமே திருப்திப்படுத்தக்கூடிய, அனைவரையுமே நாங்கள் அவர்களுக்கான ஒரு வேலையை அல்லது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சில மாற்றங்களை எங்களுடைய இந்த துறையிலே நாங்கள் செய்ய வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. காரணம், நாங்கள் இப்பொழுது 2025ஆம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய அளவில் உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது வளர்ச்சி என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கும் பொழுது இதற்கு நாங்கள் ஒட்டி இணங்க வேண்டிய ஒரு செயற்பாடுமே இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாதுதான். இருந்தாலும் நீங்கள் கூறியது போலதான் இந்த புத்தளம் மாவட்டத்தினுடைய இந்த உடப்பு என்கின்ற ஒரு பகுதி என்பது எவ்வளவு தூரம் கைத்தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறதோ அதே போன்றுதான் பல்வேறுபட்ட கலைகள், அதே நேரத்தில் கலைஞர்கள் உயிர்ப்புடன் இருப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக இருப்பவர் தான் இதற்கு முன்பாக வந்த முத்துகிருஷ்ணன் அவர்களாகவும் இருக்கணும், இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற விஜயகுமார் அவர்களாகவும் இருக்கணும். இவர்களை போன்ற பல கலைஞர்கள் உருவாகி இருக்கின்ற அவர்களுடைய கலைகளை, அவர்களுடைய கலாச்சாரத்தை, தமிழ் மொழியினுடைய தொன்மையை இன்னுமே அதிகமாக பேச வைத்துக் கொண்டிருக்கின்ற பலர் இருக்கின்ற ஒரு இடமாகவும் கூட இந்த உடப்பு என்பது காணப்படுகிறது. நாங்கள் பல கோவில்களை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களுடைய மேடை நாடகத்தை பற்றி பேசும் பொழுது குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்பது இந்த துறையில் நீங்கள் சாதிப்பதற்கு எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் பார்க்க சொல்ல கொஞ்சம் முரண்பாடும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதான். இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்துவதில்லை. சொல்வதை கேட்பதை விடுவது, இதை அனுசரித்து நான் அதுக்குள் கதைத்து பேசி அதை சுமூகமாக கொண்டு செல்வேன். அன்று முதல் இன்று வரை அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக நான் 2000 ஆண்டு அளவில் தான் ரிஜிஸ்டர் மனைவியை பண்ணியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் நான் நடிப்புத்துறை தான். பதிவு திருமணம் பண்ணும்போது நான் நாடக ஈடுபாடில் தான் இருந்தேன். அந்த நேரம் சில இதுகள் வரத்தான் செய்யும். நம்ம அந்த டைம் கிடைக்காது, கதை கேளாது. அப்போ அந்த முரண்பாட அனுபவமான சவாலான சந்தர்ப்பங்களும் எனக்கு உண்டு. இருந்தாலும் இப்போதைக்கு 2001, 25 குறைஞ்சது 20 வருட காலங்கள் ஓடி இருக்கிறது. ஆகையால் சமாளித்து நான் அந்த சவால் பண்ணி அந்த கலையை விடுவதா இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு என்று ஒரு குழு இருந்திருக்கும். அந்த குழுவை வைத்து தான் இதை நீங்கள் இன்னுமே உயிர்ப்போடு வைத்திருக்கிறீர்கள், அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்கிறீர்கள். அவர்களை பற்றியும் அவர்களுடைய செயற்பாடுகளும் இப்பொழுது நிகழ்காலத்திற்கு எப்படி இருக்கிறது? பொதுவாக அந்த காலகட்டத்தில் இருந்த என்னுடைய சக நண்பர்கள், என் குழுவினர்கள் இப்போது இல்லை என்றே சொல்லலாம். என்று சொன்னால் அவர்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள். அந்த 85, 90 அந்த 2010ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையும் நாங்கள் சிறப்பான ஒரு அந்த அப்போது எப்படி என்று சொன்னால் மேடை நாடகம் என்றாலே ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ பொதுவாக எங்கள் உடப்பூர் மண்ணை பொறுத்த வரைக்கும் நாடக ரசனையாளர்கள் கூட ஆடி விழாவின் போது எங்கட நாடகமோ எந்த ஒரு நாடக மன்றங்கள் நாடகம் இன்றைக்கு இருக்குன்னு சொன்னாலே அவங்களே வேலியாக பேய்த்து பாய் விரித்து இடத்தை பிடித்து விடுவார். மேடைக்கு முன்பு போய் இடம் பிடித்து ஆர்வத்தோடு அவங்க அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு இப்போது இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் சகல பேரும் அதுக்குள் போனதால் இப்போது அந்த ரசனை குறைவு. இருந்தாலும் கலைஞர்களுக்கு தேவை எதிர்பார்ப்பு, பாராட்டு. வேற எதையுமே அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. நாங்கள் செய்யும் கலை எங்களுக்கு தர வேண்டிய பரிசு அதுதான். வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. அதை தந்தால் தான் ரசிகர்கள் எங்களுக்கு. நாங்கள் இன்னும் படிப்படியாக முன்பு செய்து வேண்டிய கலைத்துறைகளும் மேடைகளையும் நாடகங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். அதுபோல் எங்களோட துறையில் இருந்த சகல நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள். அதுபோல் எனக்கு ஆசானாக ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த KP சந்திரன் ஐயா அவர்கள் என்ற அவர்தான் இருந்தார். அவர் தலைமையில் தான் நாங்கள் எங்கள் உதயநிலா நாடக மன்றம் என்ற ஒரு மன்றத்தை ஆரம்பித்தோம். சக நண்பர்கள் சேர்ந்து அந்த மன்றத்தை 95ஆம் ஆண்டு 2000 ஆண்டு அளவில் நாங்கள் அவருடன் சேர்ந்து பயணித்தோம். அவருக்கு உதவியாக நான் இருந்தேன். மேற்பார்வை, அவர் கதை எழுதி தருவார்.
நெறியாக்கத்துடன் மேற்பார்வை டைரக்ஷன் நான் எல்லாருமா சேர்ந்தே செய்வோம். அப்படி அவர்கிட்ட இருந்து நான் கற்றுத்தான் கதை எழுத ஆரம்பித்தேன். அப்படியே சகல இயக்கம், டைரக்ஷன், சகல நடிப்புத்துறையில் இருந்து நான் அதில் அவர்கிட்ட இருந்து நான் கற்று வந்திருக்கின்றேன். அதுபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 85ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 90ஆம் ஆண்டு அந்த யுத்தத்தின் காலப்பகுதி அளவில் நான் தந்தையாருடன் தொழிலுக்கு சென்றிருந்தேன். நாங்கள் உடப்பூரில் அநேகமாக இங்கு 6 மாதம், அங்கு 6 மாதம் தான் தொழில் சீசன் இருக்கின்றது. எங்களுடைய கடத்தொழில் என்பது நிரந்தர தொழில் அல்ல. எமது இங்கு 6 மாதம் செய்வோம், பிறகு 6 மாதம் வடபகுதி முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் அந்த சைட் போய் செய்வோம். அதே மாதிரி நான் போட் தொழிலுக்கு போயிருந்தேன் முல்லைத்தீவு மாவட்டம் சிலாவத்தையில். அங்கே ஒரு அண்ணாவியார் கட்டாடியார் அவரின் தலைமையில் தான் காத்தவராயன் நாட்டுக்கூத்து என்ற ஒரு நாடக மேடை அரங்கேற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவரோடு நடித்து அவர் தலைமையில் எனக்கு கற்பித்து, பொதுவாக குடும்ப சகிதம்னே சொல்லலாம். என் தந்தை சிவபெருமானாக, நான் நாரதராக, என் தங்கை ஆரியப்பு மாலையாக, அதில் பல அம்சங்கள் உள்ள காத்தவராயன். அப்படி ஒரு நாட்டுக்கூத்துங்கிறது அது அந்த பகுதியில் பேசப்படும் ஒரு பிரசித்தியான ஒரு மேடை நாடக கூத்து. இன்று வரையும் அது கடைப்பிடித்து வருகின்றார். திருவிழா என்ற பொழுது நாட்டுக்கூத்து, அந்த காத்தவராயன் பேசப்படும் ஒரு இது. அந்த வகையிலே அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். சொல்லப்போனால் காத்தவராயன் என்பது 24 மணித்தியால ஒரு நாடகம். 7 மணிக்கு ஆரம்பித்தால், நாங்கள் நடித்தோம் 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு ஆரம்பித்த நாடகம் காலையில் சூரியன் உதிக்கும் 7 மணிக்கு தான் முடிந்தது. அப்போதுதான் ஆரியப்பு மாலைக்கு காத்தவராயன் தாலி கட்டி மனம் முடிக்கும் காட்சி அப்போதுதான் நிறைவடையும். முழுமையான ஒரு நாடகம் என்றால் அதுதான். 24 மணித்தியாலம் விடிய விடிய நடக்கும். அந்த ஒரு திருவிழா வந்தால் அதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. சகல மக்களும் அமைதியாக இருந்து நல்ல விடியும் வரை பார்ப்பார்கள். எத்தனை பேர் அதில் நடிப்பார்கள்? அதில் பார்க்க போது 15-20 பேருக்கு நடிப்பார்கள். காத்தவராயனுக்கு மட்டும் 4 பாத்திரங்கள் வரும். பாலகாத்தான், ஆதிகாத்தான், நடுக்காத்தான், கடைசி காத்தான். அப்படி 4 விதமான ஒரே பாத்திரம் நடிக்கப்படும். ஏன்றால் வசனங்கள், நடிப்புகள் கூட ஒரு ஆளால் அதை செய்ய முடியாது. அதனால் பங்கிட்டு 4 பகுதிகளாக அந்த காத்தவராயன் காட்சி நடைபெறும். மாரியம்மன் தாயாக மாரியம்மன் இருப்பார்கள். அப்படி வருகத்தில் பூமாதேவி, அப்படி ஒவ்வொரு நம்மட இயற்கை அம்சங்களுடைய சிவபெருமான், அவங்களுக்குரிய அந்த செயல்பாடுகளுடைய கதாம்சம்தான் அந்த காத்தவராயன். அந்த இடத்திலே முக்கியமாக வரும் காத்தவராயனுக்கும் மாரியம்மனுக்கும் அந்த காதல் விளைவான ஒரு கதை தான் அது. ஆரியப்பு மாலையை காதலித்து அவர் மனம் முடிக்க வேண்டும். அதனால் காதலித்து மனம் முடிக்கிற படுற பாடு, அவருக்குரிய கஷ்டங்களை அந்த இடத்தில் தாயாவர் கூறினாலும் காதல் விடுவதில்லை. கஷ்டப்பட்டாலும் காதலித்தவளை முடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அந்த சந்தர்ப்ப அனுபவங்களை கொண்டு கழுமரம் ஏறித்தான் கடைசியில் அவர் அந்த பறையன் என்ற ஒருவன், பரசாத்தி ஒருவன், அவனை ஏற்றிவிட்டு இறக்கிவிட்டு அந்த நிகழ்வை அவர் அந்த கொண்டு போகிற கதை தான் அது. ஆனால் எல்லாராலும் பேசப்படும், இன்றும் வரையும் அதை மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வரலாறு. நீங்கள் சொல்லும் போதே எனக்குமே அந்த ஆர்வம் இருக்கிறது. ஒரு அந்த காத்தவராயன் கூத்தை முழுமையாக எமது ரசிகர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட பல்வேறு விதமான பாடல்களை பாடி அதை ஒரு கதையாக நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதிலிருந்து ஒரு கட்டத்தை பாடி காட்ட முடியுமா? இதில் முதலாவதாக ஆதிகாத்தான் வருவார். ஆதி சீவ மைந்த நெல்லோ நானும் ஆதிகாத்தானோடி வாரேன் சபையோரே மகா பெரியோரே, நானும் ஆதி சீவ மைந்த நெல்லோ சோதி நீலா நின்றோலிக்க அங்கு துணை செய்வார் யாரும் உண்டோ, மைந்தன் எனக்கு ஐயா மைந்தன் எனக்கு சோதி நீலா நின்றோலிக்க. இப்படி ஆரம்பம் வருகின்ற இந்த காத்தவராயனுடைய ஆதிசிவன் வருகை பாட்டு தான் இது. அடுத்தது முத்துமாரியம்மன் பாடு. முந்தி முந்தி விநாயகரே முத்துமாரியம்மன் நானும் முக்கண்ணரை தென்றளித்தேன் மாரிதேவியம்மன். முந்தி தவம் இருந்தேன் முத்துமாரியம்மன் நானும் முக்கோடி தேவர்களும் முத்துமாரியம்மன். இப்படி ஒவ்வொருவருக்குரிய பாடல்கள்
வேறு விதமாக வரும். அப்படியே காத்தவராயன் வரும் பொழுது என்ன மாதிரியான பாடல்களை படித்து ஒவ்வொரு அம்சங்களுக்கும் ஒவ்வொரு பாடல்களை பார்த்து அதை வைத்து தான் அந்த கதை நகரும். ஏதாவது ஒரு விடயத்தை பாட முடியுமா? இதில் அவர் கழுமரத்தில் இருப்பார். கழுமரத்தில் அணி இருந்தால் பெற்றவளே தாயே, அந்த கண்ணியவள் யாருக்கம்மா, பெற்றவளே தாயே. கழுமரத்தால் இறக்கி விடு பெற்றவளே தாயே, என் உடலோ சூடுகுதம்மா, பெற்றவளே தாயே. அப்படி வருந்தி அவர் கழுமரத்திலிருந்து இறக்கி விட சொல்வார். அப்படி சில அந்தந்த காட்சிக்கேற்ற சில பாடல்கள் இருக்கின்றது. மாமாவுடைய பாடல் இருக்கின்றது. சரிகை வேட்டி தானூடுத்தி நானும் சரிகை சால்வை தோளில் போட்டேன்டா பர்மாமா, நானதொரு கூப்பன் மாமா, சரிகை வேட்டி தானூடுத்தி ஆடாத குட்டிகளை நானும் மாட்டி வைக்க வல்லவராண்டா பர்மாமா, நான் ஒரு கூப்பன் மாமா, ஆடாத குட்டிகளை. இப்படி ஒவ்வொருவருக்குரிய பாடல்களும் ஒவ்வொரு மெட்டில் அந்த ரசனைக்குரியதாக அந்த காத்தவராயனில் அமைந்துள்ளது. குறிப்பாக காத்தவராயன் கூத்தாக இருக்கலாம். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. எப்பொழுதுமே இதையும் இந்த கூத்தையும் நாங்கள் பேசாமல் கடந்து விட்டு சொல்ல முடியாது. இந்த வள்ளி திருமணம் பல்வேறுபட்ட கூத்துக்களில் மிக முக்கியமானது தான் இந்த வள்ளி திருமணம். இதையும் கூட நாங்கள் மேடை நாடகங்களில் திருவிழாக்கள் என்றாலே இந்த வள்ளி திருமணம் என்கின்ற இந்த மேடை நாடகம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதுவுமே அதனுடைய கதையை கூட புல்லரிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக மொழியினுடைய ஒரு ரசனையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி ஒரு விளக்கத்தை வழங்க முடியும்? பொதுவாக காத்தவராயன் வள்ளி திருமணம் இசை நடன நாட்டியம். நம்ம மேடை நாடகம்ங்கிறது பேசி நடிக்கிறது, இதுங்கிறது கூத்து. நாமளே பாடி நாமளே நடிக்கவும். அதுபோல் வள்ளி திருமணம்ங்கிறது முருகனுடைய திருவிளையாடல். அதிலேயும் அப்படித்தான் கிழவன் வேடம், வேடன் வேடம், இந்த அப்படி பல வேடங்கள் போன்று வள்ளியை திணைவனம் சென்று அவர் அந்த வசியப்படுத்தி காதலிக்க வைக்கும் ஒரு அந்த நிகழ்வு தான் அந்த வள்ளி திருமணம். இதுவும் முல்லைத்தீவு சின்ன மேளம் பெரிய மேளம் என்ற ஒரு அக்கா இந்த கச்சேரி நாட்டுக்கு இருந்தது. அதிலும் எங்களோட அந்த தொழிலுக்கு போன பட்சத்தில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. என்னுடைய தங்கை மற்ற அவருடைய நம்பிகள் சின்ன மேளம் பெரிய மேளம் என்ற அந்த கச்சேரியில் அவர்கள் நடன நிகழ்வுகளை செய்திருந்தார்கள். எங்களுக்கு தொழில் வளம் போனாலும் கலை வளம் அங்கே கிடைத்தது சொல்ல போனால். அதனால் அந்த கலையை கற்றுக்கிட்டு நாங்கள் இங்கே அதை நாங்கள் செய்தோம். எங்களது ஆடி விழாவின் போது இங்கு உள்ள சக நண்பர்களுடன் பெரிய அப்பாவினுடைய எம்எஸ் குழு, அவங்களே ஒரு நாடக இசைக்குழுவோடு ஒரு நாடக மன்றம் வைத்திருந்தார்கள். அப்பாவும் அந்த நேரம் ஒரு நாடக கலைஞர், தாத்தாவும் எங்களோட பாட்டாவும் அந்த நேரம் நாடக கலைஞர்கள். சொல்லுவார்கள், எங்கள் ஊரில் உடப்பில் நாடகம் மேடை ஏற்றினால் பக்கத்து ஊர் புளிச்சாக்கலம்னு சொல்லுவார்கள், அந்த ஊருக்கு கேட்குமாம். ஏன் அப்போது ஒன்றுமே இல்லை, ஒலி சவுண்ட் எதுவுமே இல்லை. அவர்களே பாடி அவர்களே நடிப்பார்கள். நடிக்கிற சவுண்ட் அங்கோருக்கு விளங்கும்பாரு. நான் அம்மா கூறி கேள்விப்பட்டிருக்கின்றேன். குரலில் அவர் அந்த ஒரு வளம் எங்கும் அந்த கேட்கக்கூடிய சத்தத்தில் அந்த இதுகளை செய்வார்கள். அதுபோல் வள்ளி திருமணம் இப்போ குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் நான் பாடசாலை ஆண்டிமுனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் பிள்ளைகளை வைத்து நான் ஒரு விழாவின் போது ஏற்பாடு செய்து ஏற்றியிருந்தேன். அதே போல் காத்தவராயன் நாட்டுக்கூத்தினையும் ஒரு குடும்ப பாங்கான பெண்கள் சொல்லப்போனால் கன்னி பெண்களை விட குடும்ப பாங்கான பெண்கள் உணர்ந்து வந்து நடித்தார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டனாக இருக்கிறேன். என்று சொன்னால் என்னுடைய செயல்பாட்டில் இயக்கத்தில் அவர்கள் ஆர்வமாக வந்து ஒரு குடும்ப பாங்கான பெண்கள் செய்யற என்று சொன்னால் அது இந்த காலத்தில் கூட நீங்கள் கூறியது போல பல்வேறு விதமான சவால்கள் மத்தியில் இருந்து அவர்கள் அதை செய்தார்கள். அவர்கள் நான் பாராட்டுகிறேன். அதுபோல இன்னும் செய்வதற்கு அவர் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள். நான் சொன்னது போல அதை நான் எந்த அளவில் செய்து முடிப்பதற்கு நான் இன்னும் தயாராக இருக்கின்றேன். அதுபோல வள்ளி திருமணத்தையும் நான் இன்னும் சில ஒரு சொல்லப்போனால் நீங்கள் சொல்லப்போனால் நவீன காலத்துக்குரிய ஆடியோ வீடியோ செய்வதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்.
அவர்களை வைத்து கூடிய விரைவில் நான் அந்த தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு மேடை நாடகத்தை தொழில்நுட்பத்துக்கு கொண்டு குறுநாடகங்களாக நான் செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன். அதோடு சமூக சீர்திருத்தமான சில சிறு கதைகளையும் நான் எழுதி வைத்திருக்கின்றேன். குறு நாடக தொடர்பான அதில் பார்க்கும்போது இப்போ கிட்டத்தில் நான் ஒரு கதையினை செய்து வைத்திருக்கின்றேன். அதில் ஒரு ஒளி நாடா பாட்டுக்கு நான் நடித்து ரெக்கார்டிங் பண்ணி வைத்திருக்கின்றேன். அதை இன்னும் அந்த சில குறுநாடக தொகுப்புகளை பதிவு செய்து அதை நான் கூடிய விரைவில் எங்களது கலைமன்றம் திவ்ய ஒளி கலைமன்றம் என்ற ஒரு நாங்கள் கலைமன்றம் கலைஞர்களை ஒன்றிணைத்து நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அந்த கலைமன்றத்தினூடாக வருடா வருடம் எமது கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வை நாங்கள் செய்து வருகின்றோம். கலைஞர்களை கௌரவித்தால்தான் அவர்களுக்கு ஊக்கம். அது ஒரு சிறந்தது ஒரு அதுபோல் இதுவரைக்கும் நாங்கள் ஒரு 100 கலைஞர்களுக்கு மேலே எங்கள் சக நண்பர்களின் ஒத்துழைப்போடு ஸ்பான்சரோடு நாங்கள் வருடா வருடம் அந்த நிகழ்வை செய்து வருகின்றோம். அந்த கலைமன்றத்தினூடாக எமது அந்த கலைகளை அழியாது கொண்டு செல்வதற்கு நாங்கள் இன்றைக்கும் விழிப்புடன் ஊக்கத்துடன் இருந்துகின்றோம். அந்த ரீதியில் அதில் உள்ள கலைஞர்களை வைத்து நாங்கள் இந்த மாதிரியான குறுநாடக தொகுப்பினை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருப்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களுக்கென்று தனியாக இந்த ஒரு நாடகம் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாது, இது முழுமையாக நானே எழுதி வசனம் எழுதி இயக்கிய ஒரு நாடகம் என்றால் நீங்கள் எதை கூறுவீர்கள்? நான் எழுதியிருக்கிறேன் விதி வரைந்த பாதை என்ற ஒரு நாடகம், சமூக சீர்திருத்த நாடகம். அதை எப்படின்னு சொன்னால், ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக அமைக்க வேண்டும் என்கிற கருமையத்தை கொண்டு அந்த நாடகத்தை நான் எழுதியிருந்தேன். அதில் அவ இறந்து விடுவார் புருஷன், இருந்தாலும் அவள் கட்டுக்கோப்போட வாழ்கிற சந்தர்ப்பத்துக்கு போய்கொண்டிருப்பாள். இருந்தாலும் இளம் வயது, வாழ வேண்டிய வயது. இந்த வயதில் துறவியாக போவதோ ஆசாபாசத்தை அடக்குவதோ யாராலும் முடியாத ஒன்று, ஆண்டவனுக்கும் அடுக்காத ஒன்று. இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி, அவள் மனதை மாற்றி, அவளை பக்குவப்படுத்தி, அவளுக்கு ஒரு மறுமணம் முடித்து கொள்ள வேண்டுமெங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்கும் கருவாக வைத்து அதை ஒரு செய்தியாக வைத்து அதிலும் இன்னும் பல கருத்துக்களை, நான் ஒரு கதையை எழுதினால் ஒரு கரு இருக்காது, அதில் இரட்டை கருவாகத்தான் நான் கொண்டு செல்வேன். அதுபோல் இது ஒரு பிரிவாகவும் இன்னொரு மைய குடும்ப பாங்கான ஒரு கதை, லவ் ஸ்டோரியோடு குடும்ப நல்லது கெட்டது அந்த இது கொடுத்து அந்த நாடகத்தை நான் ஏற்றியிருந்தேன். விதி வரைந்த பாதை என்று. பாச விலங்கன்ற ஒரு நாடகம். அடுத்தது நல்லவன், அது குடிகாரர்களோடு சேர்ந்து அது நல்லவனாக இருந்தவனை குடியக்காரனாக்கி அந்த பிரின்சிபல் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு விளைவான இப்போத்தே நடக்கிற ஒரு துஷ்பிரயோகமான நிதர்சனங்களை அதை முறியடிக்கும் முகமாக பெண்ணுக்கும் ஒரு தைரியம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதை முறியடித்து அவர்களை வீழ்த்துகின்ற ஒரு மையப்புள்ளி கருவாக அந்த நல்லவன் என்ற ஒரு கருத்தை வைத்து ஒரு சிறு கதையொனை எழுதியிருந்தேன், நாடக தொகுப்பு. அதுவும் இது பண்ணியிருக்கிறது. குறிப்பாக வசனகர்த்தா, அழகான வசனங்கள் தான் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம் என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல நாடகங்கள் எழுதி, நீங்கள் கூறியது போல நல்லவனாக இருக்கலாம், இன்னும் பல்வேறுபட்ட நாடகங்களாக இருக்கலாம். இந்த வசனத்திற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? மறக்க முடியாது இந்த ஒரு செய்தியை நான் கூறியது என் வாழ்விலே மறக்க முடியாது, இந்த ஒரு வசனம் நானேயாக எழுதியது, இது எனக்கு சிறப்பு வாய்ந்தது என்று இருக்கின்றது. அதை பற்றி சொல்ல முடியும்? வசன நடைங்கிறது நம்ம பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வித்தியாசம். அப்போ நம்ம பேச்சு மொழியில் போகும்போது அது ஒரு அடுக்கு மொழியாக அந்த வசனம் வர வேண்டும். ஒருவர் விடும் வசனத்திலிருந்து அடுத்தவர் தூக்க வேண்டும். அப்படி வரும்போது அந்த நாடகம்ங்கிறது நடிப்பவர்களுக்கும் இலகுவாக இருக்கும், பார்ப்பவருக்கும் இலகுவாக இருக்கும். அப்படி பல என்னால் இயன்ற கற்பனை திறனை வைத்து நான் வசனங்கள் அமைப்பது உண்டு. பணம் என்னடா பணம், அந்த பணத்துக்கு தேவை பணம், இதுதாண்டா வாழ்க்கையின் தத்துவம், இதை உணராதவன் வாழ்க்கையில் வெறும் ஜடண்டா. இப்படியான ஒரு அடுக்கு ஒன்று இருந்தது. என்று சொன்னால் இப்போது போகிற காலம் பணம், பணத்தை நோக்கிய பயணம் தான் இப்போ போய்கின்றது. மனிதாபிமானமோ மனுஷத்தன்மையோ எதுவித ஒரு புரிந்துணர்வும் இல்லாத சந்தர்ப்பத்தில் பணத்தை இலக்காக வைத்து போகிற காலம்தான் இப்போது இந்த கலியுக காலத்தில் போய்கிட்டு இருக்குது. நேர்மைக்கு இடையில்லை. கலியுக காலம்ங்கிறது கெட்டவர்கள்
வெற்றியடைந்து சந்தோஷப்படும் காலமாகத்தான் இப்போது கணிக்கப்படுது. நல்லவர்கள் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கிக்கிட்டே போகின்றார். அவருடைய வாழ்க்கை என்னாகும் என்று தெரியாது. இருந்தாலும் ஆண்டவனுடைய கிருபையால் அவர்கள் மட்டத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கௌரவம் உண்டு. அந்த கௌரவத்தை அவர்கள் விடமாட்டார்கள். அதுபோல் பணத்தை நாம் இலக்காக அடைந்தால் நம் வாழ்க்கை பள்ளத்தில் தான் போகும். தனக்கு மிஞ்சி தானம் செய். பணத்தோடே நம்ம வாழக்கூடாது. அடுக்கடுக்காக கட்டி வச்சு அடுக்கி வைத்தாலும் பணம்தான். கடைசியில் அது ஒரு காகிதம் என்பதை நாங்கள் மறந்து நம்ம பிணமானாலும் அது நம்மளை தூக்க போறதில்லை. அப்படி என்று சில இதுகள் உணர வேண்டும். அந்த உணர்வு பூர்வமான சித்தரிப்புகளை கொடுப்பது இந்த மேடை நாடகம், குறுநாடகம். நம்ம எவ்வளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோமோ அவ்வளவுக்கு எல்லாரும் திருந்தாவிட்டாலும் ஒரு ஆள் சரி நிச்சயமாக அந்த மாற்றம் என்பது எப்படியோ நிகழும் என்பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம போதுமன்ற மனமே பொன் கொண்ட மருந்து என்ற அளவோடு நம்ம அதை கடைப்பிடிச்சு ஏண்டளவு நம்ம சமூகத்தை திருத்த பார்க்கலாம ஒழிய சமூகம் திருந்தும் என்று நம்ம பார்க்க முடியாது. ஏண்டளவு நம்மளால் ஏண்டதை செய்வோம், மனசுக்கு திருப்தி அடைவோம், வாழ்க வளமுடன் என்று கொண்டு போத்தேன். நிச்சயமாக இந்த துறையில் நீங்கள் வாங்கிய விருதுகள், உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை பற்றி கூற முடியுமா? பொதுவாக நான் விருது போய் வாங்க விரும்பவில்லை. கடைசியாக நாங்கள் சங்கவி பிலிம்ஸ் நிறுவனத்தினார் எங்கள் கலை திவ்ய ஒளி கலை மன்றத்தின் ஊடாக பல கலைஞர்களை கொண்டு செல்லாத கலைஞர்களையும் கூட்டி சென்று நாங்கள் அந்த விருதுகளை வாங்கி கொடுப்போம். அப்போது உள்ள மூத்த கலைஞர்கள் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லாதவர்கள் என்றே சொல்ல முடியும். கலைஞர்கள் இருந்தாலும் அவர்களை கௌரவிக்கும் மனம் அவர்களில் இல்லை. அதனால்தான் நம் கலை இன்று வரையும் அழியப்பட்டு போகின்றது. இருந்தாலும் எங்கட அந்த ரேஞ்சில் உள்ள எங்களுடைய நண்பர்கள், எங்கள் குலாம் அதை விடுவதில்லை. விட்ட இடத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். இப்போது கூட திவ்ய ஒளி கலைமங்கிறது யாருக்கும் தெரியாத ஒன்றாகத்தான் வீழ்ந்து கிடந்தது. இப்போது ஒரு 4 வருட காலத்தில் நாங்கள் அதை எடுத்தோம். இன்று வரை அது பேசும் தன்மைக்கு நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பேச வைக்கிற அளவுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதான் திவ்ய ஒளி கலைமன்றம்ங்கிறது. உடப்பு திவ்ய ஒளி கலைமன்றம் என்கிறது கலைஞர்களை உள்வாங்கி அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்தும் அளவுக்கு நாங்கள் இன்றைக்கும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த ரீதியில் நான் சங்கவி பிலிம்ஸ் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த கேடயம், மெடல், அப்படி இன்னும் சில இதுகள் இருக்கின்றது, நான் கொண்டு வரவில்லை. அதுபோல் இந்த சர்டிஃபிகேட் ஒவ்வொரு எமது மன்றங்களிலிருந்தும் ஒவ்வொரு கழகத்திலிருந்தும் எங்களுக்கு இது ஆண்டிமுனை காத்தவராயன் நாடகமேற்றிய போது ஆண்டிமுனை மகா வித்தியாலயத்தினால் வழங்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. அப்படி பல துறைகளும் சில இடங்களுக்கு நான் பள்ளிக்கூடங்கள் வில்லுப்பாட்டு சாதாரணமாக எழுதி கேட்பார், சில பழகி கேட்பார்கள். என்னால் இயன்ற சில இதுகளை அவர்களுக்கு செய்து போட்டி நிகழ்வுகளுக்கு, கலாமன்றம், அந்த அப்படியான சில விசேட விழாக்களுக்கு என்னால் என்ற ஒத்துழைப்புகளையும் சமூக சேவைகளோடு செய்து வரும். ஆலய பணி அப்படி எங்கள் குலாம் சேர்ந்து நாங்கள் அது பணிகளாகவும் சகல இதுகளையும் சமூக சேவையோடு தொண்டோடு சேர்ந்து கலைப்பிரிவையும் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே எத்தனையோ விடயங்களை நாங்கள் பேசி தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பேன். திறமைசாலிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள். இவர்களை போன்றவர்களால் தான் இன்னும் அதிகமான திறமைசாலிகள் என்பது இப்பொழுது நிகழ்காலத்திலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கலைகள் என்பது எவ்வளவு தூரம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு மணி நேரம் பேசும் பொழுதும் எங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அடிக்கடி கூறுவது போலதான் எங்களுடைய மரபு, எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தான் மீட்டி பார்க்க வேண்டும். அதை நாங்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய அழைப்பின் பேரில் வருகை தந்து பகிர்ந்து கொண்டிருந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இனி வரும் காலங்களில் இந்த மேடை நாடகங்களை நடாத்துவதற்கு முன்னின்று எங்களுடன் ஒத்துழைத்து அந்த மேடை நாடகங்களை நல்லபடியில் அழியாது காப்பதற்கு என்றும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்கிறதை நன்றியுடன் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.